சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லும் தயிர் சாதம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கோயில் தயிர் சாதம். அது கூட எப்பயும் போல் உருளைக்கிழங்கா இல்லைங்க, பச்சை மிளகாய் தொக்குங்க. காரமே இல்லாமல் ஒரு சூப்பரான பச்சை மிளகாய் தொக்கோட இந்த தயிர் சாதம். ஒரு கப் பச்சரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். ஒரு 3-4 கரண்டி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சிம்பிளான தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை சேர்த்து தாளிக்கும் போது இந்த வாசனைக்கு இப்போவே சாப்பிடணும்னு தோணும். கூட கொஞ்சமாக பெருங்காயமும் உப்பும் சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பச்சை மிளகாய் தொக்குக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, கடுகு, சீரகம் சேர்த்து வறுத்துட்டு நல்லா இடிக்கல்ல இடிச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்து வதக்கிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இடிச்ச பொடியும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த சூப்பரான தயிர் சாதத்தோட இந்த பச்சை மிளகாய் தொக்கையும் சாப்பிட்டு தான் பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.